20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20 29ஆம் தேதி வரையில் 10 நாட்கள் 3வது புத்தக திருவிழாவை நடத்துவதற்காக நாம் இங்கு சந்தித்திருக்கிறோம். 10 நாட்களும் மிக சிறப்பான இலக்கிய, கலை, பண்பாட்டு சார்பான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. 20ஆம் தேதி தொடக்க விழாவாக காலை 11 மணியிலே இருந்து நம்முடைய மூத்த IAS அதிகாரி ஐயா ராம் பிரசாத் அவர்கள் தலைமையில் விழா இஸ்ரோவுடைய மேலாண் தலைவர் டாக்டர் கே சிவன் அவர்கள் தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 29ஆம் தேதி கூட சிறப்புமிக்க ஆளுமைகள் IAS அதிகாரி டாக்டர் வெங்கடேஸ்வரி அவருடைய தலைமையிலே பெங்களூர் புதிய வடிகால் வாரிய தலைவர் டாக்டர் வி ராமகிருஷ்ணன் சிறப்பு விருதாக கலந்து கொண்டு நிகழ்வை நடத்தி முடித்திருக்கிறார்கள். தினந்தோறும் 20 இருந்து தொடர்ந்து 21ஆம் தேதி பள்ளி மாணவர்களுக்கான பல்வேறு நிலையான போட்டிகளை நடத்தி அந்த மொழித்திறன் போட்டிகளுக்கு பரிசு வழங்குவதற்காக மேற்கு வங்கத்தினுடைய மேலாள் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஐயா கே பாலச்சந்திரன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அன்றைக்கு மாலையிலே சிறந்த தமிழ் எடுத்து அந்த நூல்களுக்கான பரிசுகளை கர்நாடக தொழில்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் எஸ் செல்வகுமார் வழங்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலேயே நம்முடைய தொல்லியல் துறையினுடைய ஆய்வறிஞர் கீழடி மூலமாக தமிழ் பண்பாட்டை பறைசாற்றிய அமர்நாத் ஐயா அவர்கள், முத்துநூல் அவர்கள், நம்முடைய ஐயா குமரராசு அவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்படி தினமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளில் பட்டிமன்றங்களும் ஐயா அப்துல் கலாமுடைய தலைமையிலே பட்டிமன்ற நிகழ்ச்சிகளும் அதே போல கவியரங்க நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. நம்முடைய பெங்களூரை சார்ந்த தமிழ்நாட்டில் புகழ்பெற்று இலக்கிய அதாவது வானொலியத்திலே மிக சிறப்பு பெற்ற நம்முடைய ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், விஞ்ஞானி டெல்லிபாபு அவர்கள், இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் வீரமுத்து அவர்கள், இப்படி பல்வேறு அறிஞர்களும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார்கள். ஒன்று தேர் தெருவுக்கு வந்திருக்கிறது. திரும்பவும் இந்த தேரை நாம் கற்பகத்துக்குள் கொண்டு சேர்ப்பது உங்களுடைய கையிலே இருக்கிறது, தமிழ் இந்தியனுடைய கையிலே இருக்கிறது, தமிழ் ஆர்வனுடைய கையிலே இருக்கிறது. விழா என்பது ஒரு வேம்பாக நடத்துவதல்ல, இது ஆழமான ஒன்று. விழாக்கள் பல விழாக்கள் உண்டு. ஆனால் இந்த புத்தகத்து விழாதான் தமிழர்களை, தமிழ் இனத்தை விழாமல் தூக்கி பிடிக்கிற ஒரு விழாவாக இருக்கிறது. அதுவும் கர்நாடக மாநிலத்திலே நடத்துவது என்பது மிக சிரமம். தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு அரசு உதவி கொடுக்கிறது. இங்கு நாம் தான் இந்த விழாவுக்கு உதவி செய்திட வேண்டும். நாம் தான் இந்த விழாவை சிறப்பு செய்கிற வகையிலே கலந்து கொள்ள வேண்டும். அனைவரும் இந்த விழாவுக்கு பாருங்கள், சிறப்பு செய்யுங்கள். பெங்களூரிலும் புத்தகத்து விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை காட்டுவது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம். கடந்த 2022ஆம் ஆண்டு கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் ஒரு எண்ணத்தில் இது உருவாகியது. ஒரு சிறிய நிகழ்ச்சியாக வெறும் ஒரு 12 ஸ்டால்ஸ் கண்காட்சியில் வெறும் ஒரு 12 ஸ்டால்ஸ் வைத்து தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இன்று போன வருடம் இடம் மாறி ஒரு 25 பப்ளிஷர்ஸ் கலந்து கொண்டாங்க. இந்த வருஷம் அதை தாண்டி 37 ஸ்டால்ஸோட சிறப்பாக 3ஆம் ஆண்டு தமிழ் புத்தக திருவிழா நடத்துவோம். பல புத்தக திருவிழாக்கள் நடக்கலாம். எவ்வளவு புக் ஃபெஸ்டிவல்ஸ் பெங்களூர்ல நடக்குது, சென்னையில நடத்துறாங்க. ஐயா சொன்னது மாதிரி அரசாங்கம் அங்க நடத்தக்கூடிய அந்த புத்தக திருவிழாவுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. மற்றும் பல நிறுவனங்கள், பல நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. ஆனா இங்க வெறும் தமிழ் பத்திரிகையாளர்கள் வெறும் பத்திரிகைகள் மட்டும் இல்லாமல்
அங்க வந்து புத்தகத்தை கொண்டு சேர்ந்து குழந்தைகளிடம், தமிழ் குழந்தைகளிடம் படிக்கிற அந்த வாசிப்பு தன்மையை ஊக்குவிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். இந்த நிகழ்ச்சியில பல்வேறு போட்டிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பண மதிப்புள்ள பரிசுகள் வந்து குழந்தை போட்டிகளுக்காகவே ஒதுக்கி இருக்கோம். அதுக்காக பல தமிழறிஞர்கள், பல தமிழ் தொழில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதுக்கு உதவிக்காக அதை சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்காக இந்த பத்திரிகையாளர் பத்திரிகைகள் மூலியமா உங்களை ரீச் அவுட் பண்றோம். இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து குழந்தைகளை கொண்டு வாங்க. அடுத்த தலைமுறை நிறைய பேருக்கு தமிழ் எழுத்துக்கள் கூட தெரியல, தமிழ் எண்கள் இந்த தலைமுறைக்கே தெரியாது. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத்துக்கள் கூட தெரியாம போயிடக்கூடாது. கர்நாடகத்துல எல்லாருமே தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் பேசுறதுக்கே சில பேர் அஞ்சற நிலைமையில தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் ஒன்று சேர்ந்து தமிழ் புத்தக திருவிழா நடத்துறாங்க. எல்லா இடத்துலயும் புத்தக திருவிழாக்கள் நடக்குது. தமிழ் புத்தக திருவிழா கர்நாடகத்துல நடக்குது என்பதே நமக்கு சிறப்பான ஒரு விஷயம். அதை தாண்டி இங்க வந்து தமிழர்கள் ஒன்றாக சேர்வதற்கு எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுறது கிடையாது. எல்லாம் தமிழ் சங்கத்துல நிகழ்ச்சி தனியா நடக்குது, வெவ்வேறு இடத்துல தனிப்பட்ட முறையில வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் தமிழர்கள் ஐடில இருக்காங்க. தமிழர்கள் வந்து எவ்வளவு பேர் இங்க வந்து வேலை செய்யறாங்க, வேற மாநிலங்கள் வந்து வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டுல பிறந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல வீடு இருக்கு. ஒவ்வொரு வீக்கெண்டும் அவங்க ஊருக்கு போறாங்க. ஆனா வந்து பெங்களூர்ல நிறைய தமிழர்கள் வேலை பார்க்கறாங்க. ஆனா எல்லா தமிழர்களும் வந்து பெங்களூர்ல அந்த ஒன்றா சேர்றதுக்கான ஒரே தருணம் இந்த தமிழ் புத்தக திருவிழா தான். எல்லாரும் வந்தா எல்லாருமே சரி, எந்த வயசுல ஒரு வயசு குழந்தையில இருந்து 99 வயசு இருக்கக்கூடிய ஐயாக்கள் வரைக்கும் அந்த புத்தகத்தை எடுக்கலாம், வாசிக்கலாம். இதுல இன்னொரு விஷயத்த இந்த முறை உருவாக்கி இருக்கோம். ஒரு டொனேட் யுவர் புக். உங்க புக்கை வந்து நீங்க கொடுக்கலாம். நீங்க படிச்சுட்டீங்க, நிறைய காலம் உங்ககிட்ட அந்த புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை வேற ஒருவர் வாசிப்பதற்காக கொடுக்கணும் என்றதுக்கு நாங்க ஒரு தனியா ஒரு இடத்த, ஒரு கியாஸ்க் அப்படின்னு ஒரு ரெடி பண்ணிருக்கோம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்க புத்தகங்களை நீங்க கொடுக்கலாம். அந்த புத்தகங்களை கலெக்ட் பண்ணி புத்தகம் படிக்கிற ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு நாங்க அதை கொண்டு சேர்ப்போம். சோ ஐயா ஏற்கனவே கூறியது போல 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இந்த புத்தக திருவிழா போன முறை வந்து அந்த மக்களை விட அதிகமான மக்கள் வந்து சேரணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு உங்க எல்லாம் நாங்கள் அழைப்பிடுறோம். கலந்து கொள்ளுங்கள். தமிழர் வாழ வேண்டும், எங்கிருந்தாலும் தமிழர் வாழ வேண்டும் என்று சொல்லி நன்றி. கடந்த 2 ஆண்டுகளாக நடந்த புத்தக திருவிழா மாணவர்களுக்கான ஒரு பெரிய கொண்டாட்ட விழாவாகத்தான் இருந்தது. மாணவர்களை ஒன்று திரட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தமிழ் புத்தக திருவிழா விளங்கியது. ஆயிரக்கணக்கான மாணவர்களை நாங்கள் இங்கே மையப்படுத்தினோம். அவர்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. பரிசு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. புத்தகங்களை அள்ளிச் சென்றார்கள். வந்த மாணவர்கள் அனைவரும் தன்னை போன்றே தமிழ் பயில்கின்ற மாணவர்களை கண்டும், இந்த மாணவ பெருமக்களை வாழ்த்துகின்ற பெருமக்களை கண்டும் பெரும் ஊக்கம் கொண்டார்கள். இது 3ஆம் தமிழ் புத்தக திருவிழா. மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு சிறப்பான ஒரு திருவிழா தான் இது. மாணவர்களுக்கான போட்டிகள் மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கான போட்டிகளும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. பொதுமக்களுக்கான போட்டிகளும் உள்ளன. நல்ல தமிழில் பேசுதல், நல்ல தமிழில் கதை சொல்லுதல், பேச்சு போட்டி, திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி, உலக நீதி, கொன்றை வேந்தல் முதலிய நூல்களை ஒப்பித்தல், உரையாடுதல், மார்வேட போட்டி, பட்டிமன்றம், நல்ல தமிழில் பேசுகின்ற மட்டுமல்ல, இன்றைக்கு அறிந்திருக்கக்கூடிய சொற்களை அறிந்திருக்கிறார்களா என்பதை அறிவதற்கான வினாடி வினா போட்டிகள், மாணவர்களுக்கான பல போட்டிகள் இங்கே நிகழ்ச்சிகளில் இடம்பெற்றிருக்கின்றன. கொண்டாட்டத்துடன் தங்களுடைய பெயரை வழங்கி போட்டிகளில் திரள்வதற்கு அணியமாக இருக்கிறார்கள். அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் எண்ணிக்கை குறையை நிறைவு செய்வதற்கான ஒரு நோக்கமாகத்தான் இந்த அரங்கம் உள்ளது. தமிழ் புத்தக திருவிழா மேலும் மேலும் கல்வி தமிழ் பயில்கின்ற ஒரு நோக்கத்தை வளர்ப்பதாக அமைந்திருக்கின்றது. அதை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். இங்கே எந்தெந்த பள்ளிகளில் தமிழ் பயிற்று மொழியாக இருக்கிறது, எந்தெந்த பள்ளிகளில் தமிழை மொழிப்பாடமாக எடுத்து படிக்கலாம் என்பதை அறிவதற்கான ஒரு பெரிய களமாக இந்த நிகழ்ச்சி விளங்குகின்றது. கர்நாடகத்தில் தமிழை பாடமாக படிப்பதால் பெருமிதம் கொள்கின்ற நிலையை இந்த நிகழ்ச்சி உருவாக்கியுள்ளது. மாணவர்கள் கொண்டாடுவதற்கு இங்கே மரபு விளையாட்டுகளும் கலை நிகழ்ச்சிகளும்
நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் திரண்டு வர இருக்கின்றார்கள். அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அறிஞர்கள் பெருமக்களும் சான்றோர்களும் விஞ்ஞானிகளும் இங்கே திரண்டு வந்திருக்கிறார்கள். வர இருக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் இன்னும் கூடுதலான ஒரு கொண்டாட்டத்தை அளிப்பதாக இருக்கின்றது. இனி வரும் காலங்களில் தமிழ் புத்தக திருவிழா தமிழர்கள் ஒன்றிணைகின்ற, தமிழ் மொழி பயில்கின்ற மாணவர்கள் பெருமிதம் கொள்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்து ஒரு வரலாற்றை ஒரு மாற்றி அமைக்கும் என்பது எங்களுடைய நோக்கம். அது நிச்சயமாக நிகழும். தமிழ் பெருமக்கள் அனைவரும் வருக. மாணவர்கள் பெருந்திரளாக திரண்டு வந்து இங்கே அவருடைய திறனை கேட்கின்ற இந்த காட்சியை நீங்கள் அனைவரும் காண வேண்டும். அந்த ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டத்தில் திருவிழாவில் அனைவரும் கேட்டு வருவாராய். வருக. வணக்கம். நான் நித்ய கல்யாணி. சிறப்பு மலரை பற்றி பேச இங்கு வந்துள்ளேன். ஒவ்வொரு வருடமும் நடக்கும் தமிழ் புத்தக திருவிழாவும் ஒரு சிறப்பு மலரை நாம் வெளியிடுவோம். 2 வருடங்களாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த 3வது சிறப்பு மலரை பற்றி இங்கு பேசுவோம். இந்த சிறப்பு மலர் கர்நாடக தமிழரின் வாழ்வியலை பதிவு செய்யும் ஒரு வரலாற்று பெட்டகமாக அமையும். கர்நாடக தமிழர்கள் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் இனத்திற்கும் வரலாறு, இலக்கியம், பண்பாடு என்ற அனைத்து துறைகளிலும் முக்கியமாக இதழியல் துறையில் பணியாற்றுகின்ற பங்களிப்புகளை தொகுத்து அதை பதிவிடுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். அதனால் இந்த தலைப்பு, இந்த சிறப்பு மங்கிய தலைப்பு கர்நாடக தமிழர் இதழ். அனைவருக்கும் வணக்கம். இந்த 3ஆம் ஆண்டு தமிழ் புத்தக திருவிழாவுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். என் பெயர் இமாக்குலேட் அந்தோணி. கடந்த 10 வருடங்களாக மரபு விளையாட்டுகளை மீட்டெடுத்து 180க்கும் மேற்பட்ட மரபு விளையாட்டுகளை மீட்டெடுத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு செல்லும்படியே செய்து வருகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ் புத்தக திருவிழாவில் 150 மரபு விளையாட்டுகளையும் காட்சிப்படுத்தினோம், கற்றுக் கொடுத்தோம், அனைவரையும் விளையாடி மகிழ வைத்தோம். இந்த ஆண்டும் அத்தோடு கூட தமிழ் மரபு விளையாட்டு போட்டிகளை அறிவித்திருக்கிறோம். 1 நிமிட போட்டிகளை அனைவரும் வயது வரம்பின்றி அனைவரும் வந்து விளையாடலாம். 1 நிமிடத்தில் விளையாடக்கூடிய கயிற்றாட்டம், பம்பரம், கோலி குண்டு விளையாட்டு மற்றும் முந்திவில் கவன் போன்ற விளையாட்டுகளை நடத்தி ஒவ்வொரு நாளும் பரிசுகள் வழங்க. மேலும் குடும்ப விளையாட்டுகளாக பல்லாங்குழி, ஆடுபுலி ஆட்டம், விண்மீன் விளையாட்டு, தாயம், அஞ்சாங்கல் விளையாட்டு போன்ற விளையாட்டுகளையும் வழங்கி சிறந்த குழுக்கும் குடும்பங்களுக்கு தினமும் பரிசுகள் வழங்க. அனைவரும் வந்து உறவாடி மகிழுங்கள். அத்தோடு கூட அறிவுக்கு ஒளி சேர்க்க புத்தகங்களையும் பள்ளி செல்லுங்கள். இந்த விளையாட்டு அனைவருக்கும் அனைத்துமாக விளங்க வாழ்த்துகிறோம். உங்களை வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம்.